அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த காணொலியில் தெகுவளை மிருக காட்சி சாலையில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் பார்வையிடுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெகுவளைக்கு நேரில் சென்றதை போன்ற ஒரு அனுபவத்தை பெற முடியும். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இங்கு நுழைவுச்சீட்டை எடுத்த பின்புதான் உள்நுழைய அனுமதிப்பு வழங்கப்படும். அதனால் நாங்கள் நுழைவுச்சீட்டை எடுப்பதற்காக சென்றிருந்தோம். ஒருவருக்கு நுழைவு கட்டணமாக ரூபாய் 200 அறவிடப்படுகின்றது. தற்பொழுது நாங்கள் முதலாவதாக இருக்கின்ற ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த இடத்தில் பார்த்தால் சின்னதாக ஒரு நீர்வீழ்ச்சி போன்ற அமைப்பு ஒன்று காணப்படுகின்றது. இங்கு அருகில் 2 பறவைகள் நின்று கொண்டிருந்தன. இதற்கு பெயர் பெரிய செந்நாரை. இது பூச்சிகளை மற்றும் சிறிய சிறிய உயிரினங்களை உண்பதன் மூலம் உயிர் வாழக்கூடியதாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் நீர்வாழ் காட்சியறைக்கு செல்ல இருக்கின்றோம். நீர்வாழ் காட்சியறையில் முதலாவதாக பார்த்தால் ஒரு கடற்சிங்கம் காணப்படுகின்றது. அது ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றது போல. எந்த ஒரு அசைவுமின்றி கிடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் மீன்கள் இருக்கின்ற இடத்திற்கு செல்ல இருக்கின்றோம். நீங்கள் மீன்கள் இருக்கும் இடத்துக்கு செல்வதற்கு முன் பார்த்தீர்களானால் அவ்வளவு சன நெரிசலாக காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் மீன்கள் இருக்கும் இடத்திற்கு உள்ளே வந்துவிட்டோம். இங்கு பார்த்தீர்களானால் பல வகையான இன மீன்கள் காணப்படுகின்றன. நாங்கள் பெரும்பாலும் கண்டிருக்க முடியாத பல மீன்கள் இங்கு காணப்படுகின்றன. இங்கு ஒவ்வொரு மீன்களும் ஒவ்வொரு வடிவத்திலும் ஒவ்வொரு நிறங்களிலும் வித்தியாசமான பல வகை மீன்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு இன மீன்களும் ஒவ்வொரு தொட்டியில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மீனினம் பிரானா என அழைக்கப்படுகின்ற மீனினம். இந்த மீனினமானது மாமிசம் உண்ணக்கூடிய மீனினமாக காணப்படுகின்றது. இங்கு பார்த்தீர்களானால் அதன் அருகில் காணப்படுகின்ற வெள்ளை நிற மீனினத்தில் அதிகளவான காயங்கள் ஏற்பட்ட நிலையில் காணப்பட்டது. நான் நினைக்கின்றேன் அந்த மீனினம் அதனை கடித்திருக்கின்றது போல. இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மீனினமானது 2 தொடக்கம் 3 மீட்டர் அளவில் வளரக்கூடிய ஒரு மீனினம். அதாவது மிக நீளமாக வளரக்கூடிய ஒரு மீனினமாக காணப்படுகின்றது.